இங்கே வந்தால் நண்டு, சொரா, நெத்திலி, கடமா, சிக்கன் கிரேவி, சிக்கன் பொடி மாசு எல்லாமே கிடைக்கும். மீன், பாறை, கொடுவா, சங்கரா எல்லாமே. வீட்டில் சமைக்கலன்னா அம்மா வந்து இங்கே தான் வந்து வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அவங்களோட சாம்பார் மீன் குழம்புக்காயே வந்துடும். இதை தாண்டி எந்த கடையிலும் தராத ஒரு விஷயம் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் ஃபர்ஸ்ட் மைன் ரோடு ஆர்பிஐ குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்க கார்த்திக் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வந்திருக்கேன். சென்னையில் வந்து வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் டைம் ஃபுல்லாக வந்து சேலம், ஈரோடு அந்த மாதிரி ஊர் சைடே வந்து போய் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ சென்னையில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணில் பட்ட கடை தான் இது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மீன்பிடி தடைக்கடலாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக எல்லா இடத்துக்கும் மீன் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சீ ஃபுட் வெரைட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஷாப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன். இந்த கடையை பற்றி சொல்லலாம், அவங்க கிட்டத்தட்ட 22 வருஷமாக இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, பையன், அவங்க அப்பா ஃபேமிலியாக சேர்ந்து தான் வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ணி ஹோம் மசாலாஸ் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷஸ் வாங்கி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கதா சொல்லி கேள்விப்பட்டேன். இங்கே மதியத்தில் வந்தீங்கன்னா அன்லிமிட்டட் சாப்பாடு, கூடவே வந்து மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், கீரை, அதாவது வெஜிடேரியன் ஆப்ஷனுக்கு எதனா ஸ்பெஷலாக இருக்கிறதுக்காக கீரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் பத்மாவதி. எங்கள் பையன் பேர் தான் வச்சுருக்கோம், கார்த்திக் ஃபுட்டுங்க. நாங்கள் ஒரு 20-25 வருஷமாக வச்சுருக்கோம் கடை. ஆர்பி குவார்டர்ஸ் என்ட்ரன்ஸ் மெயின் இபி ஆஃபீஸ் ரோடு. ஒரு 25 வருஷமாக வச்சு ரொம்ப ஃபேமஸான கடை. இங்கே வந்தால் நண்டு, சொரா, நெத்திலி, கடமா, சிக்கன் கிரேவி, சிக்கன் பொடி மாசு எல்லாமே கிடைக்கும். மீன், பாறை, கொடுவா, சங்கரா எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு வந்து 60 ரூபா பார்சலு, சாப்பிடு 50 ரூபா. அது கூட வந்து அப்பளம், பொரியல், சாம்பார், ரசம், மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, கீரை இதெல்லாம் கொடுக்கும். இது வந்து நம்ம மக்களுக்கு நம்ம நல்லபடியாக ஃபிட்டாக சாப்பாடு போடணும். இதை எங்கள் தொழிலே இதுதான். சாப்பிட்டு நல்லபடியாக நம்மளுக்கு எந்த குறை இல்லாத வாழ்த்துட்டு போகணும். ரொம்ப விரும்பி செய்வோம். வேறு யாரும் கிடையாது, ஆள்லாம் கிடையாது. நானே, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பையன் 3 பேர். நான் ஒரு 10 வயசுலேருந்து சமையல் பண்ணேன். வீட்லேயே எல்லாமே நான் தான் பண்ணி கொடுத்தேன். அம்மா கடை வச்சுருந்தாங்க வீட்டாங்க. அந்த கடைக்கு எல்லாமே நாங்கள் தான் பண்ணேன். அதுலேருந்து இங்கே வந்து நான் 20 வருஷமாக 25 வருஷமாக கடை போட்டேன். எல்லாமே வருவாங்க, அட்வொகேட்லேருந்து பேர் ஆளுங்க எல்லாமே வருவாங்க கடைக்கு தேடிட்டு வருவாங்க. அக்கா கடைனால எங்கே இருந்தாலும் ஃபேமஸ் வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடமா, ஏரா, நண்டு, சொரா, நெத்திலி எல்லாமே விரும்புவாங்க. குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. மசாலாலாம் வீட்டில் அரைக்கிற மசாலா, கடை மசாலா கிடைக்கும். நாங்களே எல்லாமே அரைச்சிடுவோம். எங்கள் மசாலா தான் இங்கே ஃபேமஸ்ஸு. மசாலா வந்து நாங்கள் வீட்டில் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைப்போம். நாங்கள் கடையில் வாங்கி போட்டாலும் செட் ஆகாது எங்களுக்கு. இந்த மசாலாவுக்கு தான் வருவாங்க கஸ்டமர் எல்லாமே. சிக்கன் பொடி மாஸ் பண்ணுறோம், முட்டை போட்டு போன்லெஸ் கட்டி நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். அது நல்லா ஃபேமஸாக ஓடுது. நம்ம கஷ்டம் நினச்சா அது கஷ்டம். கஷ்டம்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நாங்கள் இதுதான் ரொம்ப ஆர்வமே எங்களுக்கு. கரெக்டாக 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 12-10 ஆகிடும். 5 மணி மட்டும் நம்ம கடை 5 மணி மட்டும். ஃபிஷ் வந்து சைஸ் பொறுத்தது 50 ரூபா வரும், 60 ரூபா வரும், 80, 100, 200, 350 எப்படி வேணாலும் ஃபிஷ் அவங்கவுங்க விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவோம். எல்லாமே ஃப்ரெஷ் தான். நம்மகிட்ட தடைகாலம் இல்லை இருந்தாலும் நம்மகிட்ட ஃப்ரெஷ் மீன் தான். நாங்கள் எவ்வளோ ரேட் இருந்தாலும் கொடுத்து வாங்கிட்டோம். நம்ம கஸ்டமர் வந்து அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அக்கா கடை போனால் அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், வேறு எங்கே போனாலும் ஒரு டேஸ்ட் கிடைக்காது. அப்படி குழந்தைங்க இருந்தால் பெரியவங்க இருந்தால் வயசானவங்க தான் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். என் பேர் வந்து திருமுருகன். பிறந்து வாழ்ந்து பெசன்ட் நகர் தான். கிட்டத்தட்ட 39 வயசு ஆச்சு. அக்கா கடை எப்படின்னா ஹோம் ஃபுட்டு மாதிரி. வீட்டில் சமைக்கலன்னா அம்மா வந்து இங்கே தான் வந்து வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலாக அவங்க சாம்பார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அது எப்படின்னா வீட்டு சாம்பார் எப்படி உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிஷ் வெரைட்டி அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அக்கா வந்து கொரோனா டைம்லேருந்தே இப்போ நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க. இவ்வளோ சீப்பாக பெசன்ட் நகரில் வந்து இப்படி இருக்குன்னா அது அக்காவோட கைப்பக்கம். என்னோட ஃபேவரட் வந்து ப்ரானு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. அவங்க மீல்ஸ் ஆல் டைம் ஃபேவரட். எஸ்பெஷலி அவங்களோட சாம்பார் மீன் குழம்புக்காயே வந்துடும். இதை தாண்டி எந்த கடையிலும் தராத ஒரு விஷயம் இருக்குது. இவங்க வந்து தனியாக வந்து கீரையும் தருவாங்க. எல்லோரும் கூட்டு பொரியல் தருவாங்க, கீரையும் தருவாங்க. ஏன்னா உடல் நலத்துக்குன்னு சொல்லிட்டு தருவாங்க. அக்காவும் சரி, தம்பியும் சரி, அவ்வளோ சூப்பர். ஸோ ஃபைனலாக வந்து அந்த கடையிலேருந்து அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கலை. சைடிஷ் மட்டும் ஒரு 4-5 ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து எதனா ஒன்று கொடுங்கான்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து பாறை மீன் வறுவல், அதுக்கப்புறம் வந்து சொரா பொட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65, எறா, சிக்கன் பொடி மாசு சொல்லிட்டு முட்டை போட்டு பண்ணுறது, ப்ளஸ் நெத்திலி மீன் வறுவல். இத்தனையும் வந்து இந்த ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கூட வந்து சாப்பாடு, அதுக்கு வந்து கீரை, கூட்டு, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு, சாம்பார், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தவொடனே எதை டேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில. ரைஸ் போடுறதா சைட்ஸ் போடுறதான்ட்டு. நமக்கு மெயின் சைட்ஸ் தான். ஸோ சைட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த பாறை மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த பொடி ஒன்று மேலே ஒன்று தூணாங்க பாருங்கள். அதை பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது. அது இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஃபிஷ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். செம சூடாக இருக்குது.
ஒரு பைட் தான் எடுத்து வச்சேன், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது. மசாலா லைட்டான ஒரு மசாலா, அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளேவரோட சேர்த்து அது பொடியோட சாப்பிட்றது அட்டகாசமாக இருக்குது. ஆஹா, இந்த ஃபிஷ் ஃப்ரை ஒரு பக்கம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நாளாளுக்கு 1 2 அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். கம்மியாக மெயினாக நம்ம வாயில் வச்சோன்னே ஃபீல் பண்ணதுன்னா அந்த மசாலா தான். ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் லைட்டான ஒரு மசாலா கரெக்டாக இருக்குது, காரம் ஜாஸ்தி இல்லை. ப்ளூலாவை சாப்பிட. நெக்ஸ்ட் வந்து சொரா புட்டு, என்னோடய ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீ ஃபுட்டில். ஆஹா, சொரா புட்டும் தரமாக இருக்குது. அந்த அக்கா சொன்ன மாதிரி ஒன்றுமே அந்த டேஸ்ட்டுக்காகவே வருவாங்க, மசாலாவுக்காக ஸ்பெஷலாக வருவாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அட்டகாசமாக இருக்குது சொரா புட்டுமே. சொரா புட்டு தானே சொல்லிட்டு சும்மா லைட்டாக புட்டை போட்டு நிறைய ஆனியன்லாம் போட்டு இந்த மேக்கப் பண்ணுற சீன்லாம் இல்லை. நல்லா அது ஒரு பைட்லேயும் நல்லா ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஸ்பெஷல் ஏரா எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு குட்டி குட்டி ஏரா தான், செம்மையாக இருக்குது. இறால் ஒரு லைட்டான ஒரு சால்ட்டினஸ் இருக்குது, கொஞ்சம் கிரேவி டைப்பில் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ஆஹா, நெக்ஸ்ட்டு நெத்திலி மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சின்ன சைஸ்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா ஒரு மீடியம் சைஸ் நெத்திலியாக போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு மீன் முழுசாக எடுத்து ஆஹா, அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது ஒன்று சாப்பிடும்போது. மெயினாக சொல்ல வேண்டியது அந்த ஃப்ரெஷ்னஸ் ப்ளஸ் மசாலா. நெத்திலியும் அட்டகாசமாக இருக்குது. நல்ல ஒரு எப்படி சொல்கிற, ரொம்ப சின்ன நெத்திலியெல்லாம் இல்லை, நல்ல ஒரு மீட்டியாகவே இருக்குது. தழுத்தோன்னு ஓடுது, கம்மியாக இருக்குது. ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சிக்கன் பொடி மாஸ். முட்டையை நல்லா பொடி மாஸ் பண்ணிட்டு போன்லெஸ் சிக்கன்லாம் வந்து ஒதுத்து விட்டு பண்ணதான் சொல்லி சொன்னாங்க. எப்படின்னு பார்த்துக்கலாம். ஆஹா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொடிமா சாப்பிட்ற அந்த ஃபீல்னால் கூடவே வந்து அங்கங்கே வந்து நல்ல ஒரு குட்டி பீஸ், இந்த மாதிரி ஒரு பீஸில் வந்து நிறைய போட்டிருக்காங்க. நடுவில் மாட்டுது, வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைமாக டேஸ்ட் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. இது சாதத்தோடு வச்சு காம்பினேஷனில் சாப்பிடும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சைட்ஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணிடுவேன். இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு சிக்கன் பக்கோடா ஆல்சோ அவைலபிள். ஜாஸ்தி கலர்லாம் இல்லை, நார்மலாக போட்டு பண்ணியிருக்காங்க, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காரமும் லைட்டாக தான் இருக்குது. சாப்பிட்ட அத்தனையுமே வந்து யூனிக்காகவும் டேஸ்ட்டாகவும் காரம் கம்மியாகவும் நல்ல ஒரு மசாலாவோட திருப்தியாக இருக்குது. இன்னும் ரைஸ் டேஸ்ட் பண்ணல, அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தனியாலாம் இல்லை, நல்லா திக்காகவே இருக்குது. குழம்பு மீன் ஒன்று இருக்குது, அதை அப்படியே மேலே பிச்சு போட்டு, குட்டி மீன் தான், முள்ளெல்லாம் பார்க்க தேவையில்லை, அப்படியே படைஞ்சு சாப்பிடலாம். வா, அறமாக இருக்கு, அட்டகாசமாக இருக்கு. ஆஹா, சும்மா எவ்வளோ கூட்டம் வருது, அந்த டேஸ்ட்டு குவாலிட்டி இல்லாமல் மீன் குழம்பு டாப்பாக இருக்குது. அந்த பாறை மீன் வறுவலோடு வச்சு சாப்பிட்டா தான் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த பாறை மீன் வறுவல் நல்ல பல்காக எடுத்துருக்கேன் பீஸு, அப்படியே மேலே வச்சு ரைஸ் அப்படியே மேலே டாப்அப் பண்ணி. ஆஹா, அந்த மீன் வறுவலோடு அந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரியும், ஏன்னா வேறு இடத்துல கேமரா செட் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கல, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். கருவாட்டு குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். ஆஹா, கருவாடோட ஃப்ளேவரு, அந்த மொச்சக்கொட்டையோட ஃப்ளேவரு, அந்த வெண்டைக்காய் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு சும்மா மணக்க பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது சாப்பிட்றது. நெத்திலி மீன் வறுவல் வித் கருவாட்டு குழம்பு அப்படியே நல்லா பணஞ்சு வேர்த்து விறுவிறுக்க சாப்பிட்டுருக்கேன். அந்தளவு இருக்குது ஃபுட்டு, செம்மையாக இருக்குது. அவங்ககிட்ட பேட்டி கொடுத்தவர் ஒருத்தர் சாம்பாரை பற்றி ரொம்ப போயிருந்துட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக சாம்பாரும் டேஸ்ட் பண்ணி ஆகணுன்ட்டு சாம்பாரும் வாங்கியிருக்கேன். நல்ல கெட்டியான சாம்பார் தான், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்படின்னு பார்த்தலாம். ஆஹா, தரமான சாம்பார், டாப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த கீரை, நீங்கள் வந்தோடனே நான் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனது அந்த கீரை. அவங்களும் சொன்னாங்க ஒருத்தர், நிறைய இடத்துல இந்த மாதிரி வெறும் பொரியல் மட்டும் தான் வைப்பாங்க, இவங்க மெயினாக வந்து இந்த ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் கொடுக்கணும் வெஜிடபிள்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து கம்பல்சரி இங்கே இருக்கும்னு சொன்னாங்க.
கீரையை வந்து அந்த குழம்பு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப திக்காக இல்லை. டேஸ்ட் பண்ணிடலாம். இறா கீரையில் வச்சு அப்படியே மேலே டாப் பண்ணி. ஓஹோ, பெசன் நகர் சைட்லாம் வந்து லஞ்ச் டைமில் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஃபுட்டும் உங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. நீங்கள் கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஃபுட்டை சாப்பிட்டு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து பொறுக்க உட்காந்து 6 முறை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இந்த இடத்த காலி பண்ணுறேன். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.